வணக்கங்க. குஜராத்தில் ஒரு ஊர் இருக்கு. அது பேர் பரூச் அப்படின்னு ஒரு ஊர். அதாவது பாலும் தேனுமா ஓடிட்டே இருக்குமே. வேணா பால் எடுத்துக்கலாம், நீங்கள் வேணா தேன் எடுத்துக்கலாம். அங்கே கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஊர். இது 2003 ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்குது அங்கே. ராமரே ஆட்சி பண்ணால் கூட குஜராத்தில் மாதிரி ஆட்சி செய்ய முடியாது. ராமபிரானே தோத்தான். அப்பலாம் நல்லா இருக்கு குஜராத். வைப்ரண்ட் குஜராத். குஜராத் வைப்ரண்ட் மாடல். வைப்ரண்ட் குஜராத் மாடல். பிரிவியே ஆட்சி பண்ண அதான் ராமபிரான்னு. சில பேர் நம்ம ஊர்லலாம் சீஃப் மினிஸ்டர் மனுஷ பிரிவி, தெய்வ பிறவி இருந்தார். இப்போ இந்தியாவுக்கு தலைமை தாங்க தெய்வ பிறவி போயிருக்காரு. அதனால் 10 வருஷமாக தெய்வ பிரிவின் பாதுகையை வாங்கி ஒரு சிஎம் இருக்கிறாரு. தெய்வ பிறவி கார்லேருந்து இறக்கி விட்டு ஓட விட்டாரு. அது மாதிரி ஒரு தெய்வ பிறவியோட ஒரு பாதுகையை வாங்கி ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தெய்வ பிறவி ஆட்சியில் என்ன ஆயிடுச்சா, இந்த பரூச்சுங்கிற ஹோட்டலில் அனு ஆகான்னு ஒரு லேடி ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாங்க. அனு ஆகா, அந்த தொப்பி போடுற மாதிரி இருக்கே பேருன்னு நினைப்பார் தெய்வ பிரிவி. அந்த அனு ஆகா என்ன பண்ணுறாங்க, தெர்மேக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அது பெரிய கம்பெனி. இது இன்ஜினியரிங் கம்பெனி. அது அவன் என்ன பண்ணிட்டான், அங்கிலேஷ்வர் அப்படி ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தெரியாமல் அவன் என்ன பண்ணிட்டான், வேலைக்கு ஆள் வேண்டும் அப்படின்னு போட்டான். அதில் வேறு என்ன போட்டான், முன்னாடியே படுபாய் தெய்வப்பேரவி பேரை கெடுக்கிறதுக்கே போட்டான். வாக்கின் அப்படின்னு போட்டான். வாக்கின் இன்டர்வியூலாம் ஒரு காலத்தில் ஃபேமஸ். நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் முன்னாடியே அப்ளிகேஷனோடு போய் நின்னீங்கன்னா, உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா வேலை கொடுத்துருவாங்க. 4 கேள்வி கொடுத்து. அவனும் முட்டாப்பையன் நம்பிட்டான், தெய்வ பிறவி ஆட்சி, யாருமே வரமாட்டாங்க வேலைக்கு, எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கிற ஊர் அப்படின்னு நினச்சி அந்த ஊரில் பரூச்சில் இப்படி போட்டான். அங்கே பார்த்தா என்னடான்னா, ஒரு 10 வேலையாக காலி இருக்கிறதுக்கு 2000 பேர் வந்துட்டான். எல்லாரும் சர்டிஃபிகேட்லாம் தூக்கின்னு வந்துட்டான். இந்த வீடியோவை போடுறேன், நீங்களே பாருங்கள். ம் 2000 பேர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு தெய்வப்பிரிவி பேரை கெடுக்கிறதுக்குன்னே காங்கிரஸ்காரங்களாக இறங்கிட்டாங்க அங்கே, வேலை இல்லைன்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க காங்கிரஸ்காரனே இல்லைன்ட்டாங்க. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத டிகிரி வாங்கி வச்சுருக்கிறாங்க. வைப்ரண்ட் குஜராத்து, ஃபோர்டு அங்கே ஃபேக்ட்ரி திறக்கிறான், ஹுண்டாய் ஃபேக்ட்ரி திறக்கிறான், 16,000 கோடி சப்சிடி கொடுத்து மைக்ரான் அங்கே ஃபேக்ட்ரி திறக்கிறான். ஆனால் பாருங்கள், அந்த ஊரில் ஏதோ தெர்மேக்ஸ்னு ஊர் பேர் தெரியாத கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டில் வேறு லிஸ்ட் ஆகிருக்கான். அந்த கம்பெனி அங்கே திறந்து வச்சான். ஆள் எடுக்கிறேன்னா 2000 பேர் நிற்கிறான். அது எதிர்கட்சி சதியாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் பார்த்தாங்க இல்லைன்னு. நாங்கள்லாம் மோடிஜி தெய்வ பிறவியோட தொண்டர்கள், தெய்வ பிறவிக்கே ஓட்டு போட்டு போடுறவங்க நாங்கள் அப்படின்னு. டியூஸ்டே ஜூலை 9 இன்டர்வியூ நடந்திருக்கு. ஒரு 2000 பேர் வந்திருக்காங்களாம் இன்டர்வியூ. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 200 பேர் இன்டர்வியூ. எங்களில் நீன் போட்டி போடுறாங்க. அது எப்படின்னா, இந்த மாடிப்படிலாம் ஏறுறதுக்கு ஒரு ரெயிலிங்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த வெயிட்டு தாங்காமல் அந்த ரெயிலிங்லாம் உடையிற மாதிரி இருந்துச்சான். தெய்வ பிரிவி பிஸியாக மாஸ்கோலையும் ஆஸ்திரியாலேயும் இருந்தார். அங்கே போய் என்ன பாவம், தெய்வ பிரிவிக்கு டெலிபிராம்டர் வேறு யாரும் சரியாக வைக்கல. ஆஸ்திரியாவர் ஆஸ்திரேலியான்ட்டார். பணம் நீங்கள் பாருங்கள் சாத்தியோ. ஆஸ்திரேலியாக்கா, இந்த ஆஸ்திரேலியாங்கிறது யூரோப்பில் கிடையாதுங்க. அது எங்கேயோ சிங்கப்பூர் கீழே 7 ஹவர் ஃப்ளைட்டில் போனால் தான் இருக்குது. ஆனால் அவர் அது ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டார். அந்த ஆஸ்திரேலியான்னு நினச்சி அவர் ஆஸ்திரியாவில் இருக்கிற ஊரில் போது இது நடந்துருச்சு. தெய்வப்பிரிவி பார்வை ஆஸ்திரியாவில் படும்போது பரூச்சில் இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி ஹோட்டல் ரெயிலிங்கெல்லாம் உடச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். ஏன்னா இப்படி இந்த மாடிப்படியில் இப்போ சினிமா தியேட்டர்லாம் போவீங்கன்னா, அந்த மாடிப்படியில் இப்போ ஒரு ரோவில் 3 பேர் 4 பேர் போனால் பரவாயில்ல, ஒருத்தர் மேலே அடித்து கீழே விழுந்துட்டு போய் அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரகுராம் ராஜன் சொன்னார், பியூன் வேலை கார்மெண்ட் வேலைன்னா பிஹெச்டி படித்தவங்க கூட அப்ளை பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்கிற இடத்துல ப்ரைவேட் வேலைக்கே இப்படி நடக்குதுன்னா, குஜராத் தான் உலகத்திலே எப்போதுமே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும். இதுலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சு. என்ன இன்றைக்கி ஒருத்தர் ட்விட்டரில் கேட்டார், நீங்கள் வேலை வாய்ப்பே இல்லைங்கிறியே, எல்என்டியில் நிறைய வேலை இருக்கேன்னு.
வேலை வாய்ப்பு இருக்குங்க. எல்என்டியில் ஆள் எடுக்கிறேங்கிறான். அவன் அந்த கொஞ்சம் ஸ்கில்லு வேணும்னு கேட்குறான். அந்த ஸ்கில்லு வந்து இல்லை. அதாவது தெய்வப்பிரவியின் ஆட்சியில் ஸ்கில் இல்லாதவனை தான் படிப்பில் ஸ்கில்லை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனால வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து குஜராத் மாடலில், தெய்வப்பிரிவின் குஜராத் மாடலில் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இது மாதிரி வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது உறுதியாகிறதுக்கு இந்த ரகுராம் ராஜன் இருக்கிறாரு. இந்த இதில் நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட ஹெட்டாக இருந்தார். ஐஎம்எஃப்க்கு சீஃப் எக்கனாமிஸ்டாக இருக்கார். இந்த சிகாகோன்னு ஒரு யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க, அதில் பூத் ஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் தப்பி தவறி தெரியாமல் படிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இது மாதிரி ஹை ஸ்கில்டு மேனுஃபேக்சரிங்லாம் போட்டிங்கன்னா பிஎல்ஐ லிங்க்டு ஸ்கீமில் செலவு தான் ஆகுங்க தவிர வேலை வாய்ப்பு கிடைக்காது. அந்த அவர் ஒரு இந்தியா அன்பவுண்டுன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. இங்கே அந்த ஃபோட்டோவை போடுறேன்னு பார்த்துக்குங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 16,000 கோடி அந்த ஒரு சிப்புக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் பட்ஜெட்டில் பாதி காசு அந்த பட்ஜெட்டுன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு ஒழுங்காக படிக்க, ஸ்கூலு காலேஜ் ஒழுங்காக நடத்துங்க. காலேஜில் ப்ரொஃபஸர் வரட்டும், பாடம் சொல்லி கொடுக்கட்டும். நம்ம சி யாருன்னு கேட்டால் பாலகுருசாமி தான் சி கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாது. ரீசெண்டாக ஒரு எக்கனாமிக்ஸ் பையனை எங்கள் ஆஃபீஸில் பேட்டி எடுத்தாங்க. அவன் என்னடா சொல்கிறான்னா, லார்ட் கீன்ஸ்னால் யாருன்னு கேட்குறான். அவன் என்னன்னா டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறான். எக்கனாமிக்ஸில் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு லார்ட் கீன்ஸ் யாருன்னு தெரியாதது இந்தியாவில் தான் முடியும். தெய்வப்பிரவி ஆட்சியில் தான் நடக்கும் அதெல்லாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பாடம் படித்தீங்கன்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதனால் ஹை எண்டு சர்வீசஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு படித்தவனுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வந்து எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கலாம் இது படிச்சிருக்கிறோம், சிவில் இன்ஜினியரிங். ஆனால் சிவில் இன்ஜினியரிங் ஒழுங்காக படித்தா தான் எல்என்டியில் வேலை கிடைக்க முடியும். சிவில் இன்ஜினியரிங் டப்பா அடித்து டிகிரியை வாங்கிட்டு அங்கே போய் வேலை வாய்ப்பு கொடுன்னா வேலை வாய்ப்புலாம் தரமாட்டான். ஸோ நம்ம வந்து மக்களை எப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 18 25 வயசில் 20 லட்சம் பேருக்கு செவரல் மில்லியனுங்கிறாங்க. ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம். அவ்வளோ பேருக்கு ஸ்கூலுக்கும் போகல, காலேஜுக்கும் போகல, வேலை வாய்ப்பும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு இடத்துல எல்என்டி மாதிரி கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது, இன்னொரு சைடில் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் சுற்றுறாங்க. இந்த ஸ்கில் கேப்புங்கிறது இருக்குது. இந்த ஸ்கில் கேப் இந்த 10 வருஷத்தில் வந்ததுன்னா, ஆமாம் இந்த 10 வருஷத்தில் தான் வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ டர்பனை கட்டிட்டு ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, பஸ்ஸில் லாரியில் வந்து ஆட்களை வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னு பொறுக்கின்னு போயிடுவாங்க. நீங்கள் அந்த டைமில் வெளில பாஸ் பண்ணவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் இருப்பான். இன்றைக்கி நாங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறோம், நீ பாஸ் மட்டும் பண்ணிட்டா போகிறோம், வேலைக்கு வான்னு கூப்பிட்டுன்னு இருந்தாங்க. அது மாதிரி இருந்தது ஒரு பொற்காலம். நீங்கள் இப்போ படித்து கென்னில் ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கேன், அதை நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. படித்து கிடிச்சு எல்லாம் பண்ணால் கூட உனக்கு இந்த ஸ்கில் இருக்கா அந்த ஸ்கில் இருக்கான்னு கேட்குறான். அதனால் இது மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ஆப்பிள் ஃபேக்ட்ரி போட்டிங்கன்னா 500 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். பெரிய ஃபேக்ட்ரி போட்டிங்கன்னா 5000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதை விட்டுட்டு அந்த பணத்தை கரெக்டான ஸ்கூல், காலேஜ், ட்ரைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோர் பீப்புள் எம்ப்ளாயபிள் ஆவாங்க. சர்வீஸ் செக்டரில் தான் இந்தியாவோட ஃப்யூச்சர் இருக்குது. இன்றைக்கி நம்ம வேர்ல்டு குளோபல் பவர் இன் ஐடினா, ஏன்னா நம்ம ரா மெட்டீரியலே மக்கள் தான். மக்களை எடுத்து அந்த மக்களை வந்து $3000 ஒரு மாதத்துக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா கம்பெனிக்கு கிடைக்கும். அதில் 80,000 60,000 இவனுக்கு கொடுத்துட்டு 80,000 கம்பெனி வாங்க. அது மாதிரி அவன் $3000 சம்பாதிக்கிற மாதிரி அவனை க்ரியேட் பண்ண வேண்டியது ஐடி கம்பெனி பொறுப்பு இல்லை, கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் பணக்கார முதலைங்களுக்கு இதை கொடுக்காதீங்க. சப்சிடி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இது இன்னும் மோசமாகும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.